பப்பாளி செடி சின்னதாக இருந்தா இதுவும் வளர்க்கணும்னு வளர்க்குறேன். எல்லாம் ஹைட்டுக்கு வந்துடுது. நம்ம பொடியாப்பழம் போல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது வாழை மரத்துக்கிட்ட வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து காடனில் போய் பூஞ்செடி வாங்கி வந்தீங்களா, அது நட்டிங்களா, அது என்ன ஆச்சு முன்னெல்லாம் கண்ணு நட்டாலும் சரியாக காட்ட மாட்டீங்க, செத்து சொல்கிறீங்களே, இப்போயாச்சும் நல்லா வளர்க்குறீங்களா, நல்லா வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லாவே வளர்க்குறேன். எனக்கு கிடையாது ஆர்வத்தில் தான் வாங்கி வந்து அதேமாதிரி ஆர்வத்தோடவே வளர்க்குறேன் நான். வாங்க பார்க்கலாம் எப்படி மின்னுக்கு பின்ன. சரிம்மா, வாங்க அப்படியே செடிக்கு தண்ணி ஊற்றினே பார்க்கலாமா? எல்லா செடியுமே சாவலாமா? செடி தானே ஆடு கடிச்சிட்டுன்னு சொன்னீங்க. இதுதான் ஆடு மொட்டை கடிச்சிடுது. எவ்வளோ அழகாக வளர்ந்துட்டு பாரு, ஃபுல்லாக கடிச்சிடுது. வெறும் குச்சி மட்டும் தான் நட்டேன். அந்த செடி வந்து வெறும் குச்சி மட்டும் தான் நட்டேன். தண்ணி ஊற்றி அது நான் வளர்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வளர்க்கறதுனால சூப்பராக துளுத்துக்குது. மற்ற செடிலாம் பார்க்கலாமா? சரி. இதெல்லாம் அம்மா, உங்களை பூஞ்செடி மட்டும் வளர்க்க சொன்னா நெல்லையும் சேர்த்து வளர்க்குறீங்க. தண்ணி ஊற்றினா கூட பூஞ்செடி மட்டும் வளரும். அது வந்து கொசுலாம் சேர்ந்து தான் வளரும். நெல் செடி வளரும், பில்லு செடி வளரும், இந்த எல்லா செடியுமே சேர்ந்து வளருமா. பூண்டு எல்லாம் பட்டலை எல்லாமே துளுக்க தான் செய்யும். நம்மளுக்கு தேவை உள்ளதை வளர்க்க வேண்டியது, தேவையில்லாத புடிங்கி போட்டு வேண்டியதான். அப்போ உட்காந்து புடுங்கணும். இந்த சைடு வந்து குப்பை கொட்டி வச்சதுனால நெல் இதெல்லாம் வந்து விழும் இல்லையா, அது வந்து முளைச்சிக்குது. அழகாக இருக்குது. முன்ன வாங்கி இந்த ரோஜா செடி செத்து போச்சு சொன்னேன் இல்லையா, இந்த ரோஜா செடி நான் வளர்க்கணுன்ற ஒரு ஆசைனாலே வளர்க்குறேன். சூப்பராக வளர்ந்து இருக்குது. வாங்க அதையும் பார்க்கலாம். சரிம்மா, இது தண்ணி மூணு ஊற்றிட்டு வரேன். பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். என்னம்மா தண்ணி மண்டுமா செடி கொத்து போகணும்னு சொல்லிட்டு தண்ணி முடிச்சு நின்று கிடக்குறீங்க? தண்ணி தான் மண்டு போனோம். ஆட்டுக்கொட்டா போடுறதுனால விரிச்சோடி கிடக்குது. வாசலே பஸ்ஸில் ஒரு மாதிரி அடக்கமான வாசலை தெரியல, ஒரு மாதிரி விரிவாலமாக இருக்கிற மாதிரி தெரியுது. பார்க்கறதுக்கே ஒன்றும் இல்லை. ஆனால் கொட்டா போனதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் இல்லை, கால் வந்து தேடி வெட்டி எடுத்துன்னு வராங்க. ஒரு 2 கால் ரெடி பண்ணி தந்து வச்சுக்கிறாங்க. மீதி இன்னும் ஒரு பக்கத்துக்கு 3 கால், 3 6 8 கால் வேணும். சமயத்துக்கு 2 கால் தடவை வச்சுக்கிறாங்க. எடுத்து வச்சு தான் நட்டு காட்டணுமே. கொட்டை காட்டினா தான் வாசல் அடக்கமாக சின்னதாக தெரியுமே. ஐயோ, இப்போ வந்து பெருகுது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் இங்கேருந்து ரோட்டு வரைக்கும் பெருக்கி போனோம் இல்லையா, கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள் ஓகே சொல்லி எல்லா செடிக்கும் நடுவு. ஆமாம், இடையே இருந்தால் ஆடு தான் கடிச்சிடுது இல்லையா, அதனால செடி கிட்ட வச்சுருந்தா இன்னக்கிற செடி கடிச்சிடும், பின்னால் இருக்கிற செடி விட்டுவிடும். அதனால வச்சுக்கிறேன், நடி செடி உள்ள தான் அடக்கமாக வச்சுக்கிறேன். பரவாயில்ல, நல்லா வளருது இல்லை? இந்த செடி இப்போ வந்து துளுத்துது. இந்த பக்கம்லாம் வந்து துளுத்துக்குது. ஆமாம், குண்டுமல்லி செடி நடு மத்தியில் வச்சுக்கிறேன். அது வந்து வெங்காயத்தூரில் வந்து நான் தான் போட்டேன். நீ தான் போட்டிங்களா? வெங்காயத்தோல் வாசனைக்கெல்லாம் பெருசெடிங்க நிறைய இருக்குது. வெங்காயத்தோல் வாசனைக்கெல்லாம் வந்து பள்ளம் வச்சுட்டோம் அப்படின்னா பூஞ்செடியோட வேரே கிளப்பிடும். வெங்காயத்தோல்லாம் போடக்கூடாது. சரியா? அதுக்கப்புறம் பாரு, நான் வந்து அண்ணா செடி அங்கேருந்து அந்த பழத்தை சாப்பிட்டு அந்த நுனி மட்டும் நட்டேன் பாரு, அதுவும் துளுக்க வச்சுக்கிறோம். இங்கே பாருங்க, மின்னைக்கு பெண்ணு எப்படி பேர் வளருதுல. ஆமாம், ஃபர்ஸ்ட்லாம் நம்ம மண்ணில் எது போட்டாலும் வளருது. இப்போ நானே வளருதெல்லாம் வளருது. இல்லை, தண்ணி ஊற்றணுமா, அது எதுக்கு பராமரிச்சா தான் பொருளாகும். அதை நம்ம கவனிக்காத விட்டால் பொருள் கிடையாது. அது நல்லா அழகாக கவனிச்சு அதுக்கு வேலைக்கு தண்ணி ஊற்றா அது பச்சுன்னு வரப்போகுது. அதை கவனிக்காத நம்ம அசால்ட்டுத்தனமாக இருக்கிறதுனால தான் அது சோர்ந்து போகிறது. சரிம்மா. அப்புறம் வந்து நம்ம பின்னாடி நம்ம தோட்டத்தில் வந்து என்னென்னலாம் வந்து ஃபஸ்ட்டு இருந்தது இப்போ இல்லை, இப்போ இருக்கிறது ஃபஸ்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன இருந்தது, இன்னைக்கு இதெல்லாம் பூசை மரமும் கொய்யா மரம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் வெட்டிட்டாங்க. இப்போ வந்து மாமரமும் இந்த எலுமிச்சங்கன்னு தான் இருக்குது. 2 தான். அப்புறம் சின்ன கன்று வானம் மற்ற மிளகாய் செடி, நம்ம செடிலாம் வெட்டி போடக்கூடாது, பிடிங்கி போடக்கூடாது. இதெல்லாம் பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன். மிளகா பார்த்து கொத்தாக செமத்தே காய். இந்த பக்கம் நான் தழையே காணேன். ஆடுக்கு தழையை மட்டும் கடிக்கிறது, மிளகாய் கடிக்கிறது இல்லை. ஏன்னா மிளகா காரமாச்சு. ஏன்னா மிளகாய் செம்ம காரம் இல்லையா, அதனால மிளகாய் சாப்பிட்றதுக்கு தழையை மட்டும் இனிக்கிறது. ஆடு குட்டி வந்து சரி இருக்கட்டும். சரி, எப்படிக்கா அந்த செடியெலாம் வச்சுக்கிறேம்மா. சரிம்மா. ரோஜா செடி நல்லா இருக்குதா? சூப்பராக வந்து வளர்ந்துருக்கு. நிறைய இலை வந்து துளுத்துருக்கு. ஆமாம், பப்பாளி செடி சின்னதாக இருந்தா இதுவும் வளர்க்கணும்னு வளர்க்குறேன். எல்லாம் ஹைட்டுக்கு வந்துடுது. இது வந்து ஆண் மரமா பெண் மரமா ஒன்றும் தெரியல. அது இன்னும் கொஞ்சம் பெருசாக போனால் அழகாக தெரியும். பெண் மரத்தில் காய் கேட்க, ஆண் மரத்தில் கிளையே பூ விடும். அதை பார்த்து நம்மளுக்கு தேவை உள்ள மரத்தை பெண் மரமாக தான் வச்சுக்கலாம், ஆண் மரமாக தான் வேணாம் ஊற்றி போட்டுருலாம். ஏன்னா அது எதுக்குமே பயன் இல்லாது. இன்னொரு செடியை பப்பாளி செடி வளர்க்குறேன். நாங்கள் பார்க்கலாம். வளர்க்குறேன் இல்லை, வளருது. வளர்க்குறேன், அது நம்ம எதுவும் பண்ணாத அளவுக்கு வச்சுக்கிறோம்ல. இதோ
அழகா இருக்கா? குப்பை கிட்ட ஹைட்டுக்கு தான் இருக்குது. இதெல்லாம் பாதுகாப்பு. அது வந்து சீக்கிரம் வளர்ந்துடும். ஆனால் நீங்கள் வளர மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. நான் வளர மாட்டேன், நான் எப்படி வளருவேன்? அதான் ஃப்ரெண்ட்ஸு, பெண் மரத்தை வச்சு ஆண் மரத்தை வெட்டி போட்டுடலாம். ரெண்டுத்துல எது பெண் மரம் பார்த்து வச்சுட்டு மற்றெல்லாம் வெட்டி தரலாம். இது எது ஆண் மரம் பெண் மரம் இப்போ நம்மளுக்கு தெரியாது. அது காய் காய்ச்சி பூ பூத்த தான் தெரியுது. தண்ணி பார்த்துக்கலாம். சரிப்பா. இந்த செடி மட்டும் கனகாமரம் செடி தான் அழியாத ஒன்று மட்டும் தான் இருக்குது. வச்சிருக்க ஆசையில் இந்த ஒரு செடிலாம் அழியாத இருக்குது. அது எதுவும் பண்ணலை. ஆனால் பூவெல்லாம் போட்டு பேசி கட்டி வைக்கிறதில்ல. ஏன்னு கேட்டால் ஒரு செடியில் 4 பூ 3 பூ தான் போகுது. அதனால் அதே பூத்து கொட்டிக்குது. அப்புறம் எப்பயும் போல நம்ம வாழைக்கொலை தான், வாழை மரம் தான். சரி ஃப்ரெண்ட்ஸு, எல்லாம் கமெண்ட் பண்ண சொன்னாங்க. எல்லாம் பூஞ்செடி காட்டியாச்சு. இப்போ நம்ம வத்த போட்டோம் இல்லையா, அது நல்லா சரக்கா காஞ்சி எடுத்து வீட்டில் வச்சுக்கிறேன். அதை பொறிச்சு நான் சீரோ எப்படி சாப்பிட்ணுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் சீரோ சேர்ந்து நாங்கள் எப்படி சாப்பிட்ணுன்னு பார்க்கலாம். சரி வாங்க. ஜாஸ்தியா முறுக்கு மாதிரி மறுக்கும்போது காஞ்சிட்டு நான் வாயில் போட்டுக்கணும். அதில் தான் பேசி தேத்துது. ஏற்கனவே நான் பேசுறது வேறு குழப்பம் பேசுகிறேன். பதத்துக்கு வாயில் வத்தலை வேறு போட்டு பேசுகிறேன். சூப்பராக காஞ்சிட்டு வாங்க இதில் எண்ணெயில் விட்டு பார்க்கலாம், பொரிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக திட்டமான வந்து எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்து வந்து பார்க்கலாம். சரிம்மா. நல்லா காஞ்சி வைக்குதா? ஏன்னா அது காய வச்சது நானாச்சு. நல்லா காய வச்ச அளத்தில் முழுசாக 2 சேப்பெல்லாம் சுட்டுலாம் பண்ண கூட காணும். எல்லாம் ஒடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஆனால் எண்ணெயில் போட்டால் எல்லாம் பெருசாக இந்த பேர் பூத்துரும். சரி வாங்க போட்டு பார்க்கலாம். சரிம்மா. இது ஒன்று தான் முழுசாக 2 சேப்புக்குறா போகுது. நல்லா தான் காஞ்சிது. சரிம்மா. முறுக்கு மாரி காஞ்சிக்குது. வாங்க போட்டு பார்க்கலாம். சரிம்மா. பாப்பா நான் வத்த போச்சுனே இருக்கிறேன். நம்ம பொடி அப்பளம் போல் சூப்பராக போயிட்டா. சூப்பராக வத்த போச்சு எடுத்துட்டேன். நம்ம சாப்பிட்ற வேலை மட்டுமே. சரி வாங்க சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். நம்ம தான் வத்த போடும் போது டேஸ்ட் பார்த்தாச்சு. உப்பு காரம் எல்லாம் திட்டமாக இருக்குது. இப்பயும் பார்க்கலாம். வத்த போட பார்த்து ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணால் பொரிச்சிட்டு பிறகு ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணோம். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். சரிம்மா. சூப்பராக பொரிச்சிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நீ சாப்பிட்டு பாரு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சூப்பராக வந்து வத்த வந்து நான் வந்து வேலை பேரும் கருக்கு முறுக்கு நல்லா சவுண்டு கேட்கவே வருது. பாப்பா செல்லு பிடிச்சதுல அங்கே போட்டால் சவுண்டு அதிகமாக மெல்ல அது நல்லா தான் வருது. சாம்பார் ரசம் வச்சாலும் கிளிப்பூர் சாம்பார் வச்சாலும் எல்லா சாம்பாரும் சாப்பாடு தொட்டுக்கலாம். சும்மா வெறுப்பாரு டைமில் வெறுப்பாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா கேட்குதா? இதுமாரி அழகாக வத்த போட்டு சைடு எல்லா சாப்பாட்டுக்கும் தொட்டுங்க. சூப்பராக இருக்கும். நான் எந்த பொருள் வச்சாலும் எல்லாம் தின்னுடுவாங்க. அவர் சாப்பிட்டு போகிறான். அவர் சவுண்டு பார்த்தியா? மறுக்கு 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 மறுக்குன்னு அருகாலில் போட்டு மூஞ்சி தீத்தின்னு வந்துட்டார் பழகு செவப்பு. ஆமாம். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஜீவராசியுமே இதை தான் சாப்பிட்ணும் தான் சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. நீ என்ன வேணால் கொடு நான் சாப்பிட்றேன் அப்படின்ற கணக்கில் சாப்பிடுவாங்க. எப்பயுமே நாங்கள் சாப்பிடும் போது ஆட்டுக்குட்டின்னு கிட்ட வந்தால் நம்ம வாயில் போட முடியாது. அது அப்படி கொடுத்தோம்னா வாங்கிங்க. எங்கள் கையில் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்ருங்க. அந்த மாதிரி பால் டப்பல் வந்து சில ஆட்டுக்குட்டில் வந்து ஓம வாட்டர்லாம் ஊற்றி கொடுத்தா குடிக்காதுங்க. அதே நாங்கள் பால் டப்பல் ஊற்றி கொடுத்தோன்னா குடிச்சிடுவாங்க பாலை நினச்சின்னு. நம்ம எதுக்காக பொறிச்சோமோ அந்த வேலை வந்து நல்லா சூப்பராக வந்து நடக்குது போல். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் முக்கியமாக வந்து ஷீரோக்காக தான் வந்து இந்த வத்தலை வந்து போச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ஷீரோ சூப்பராக சாப்பிட்றேன் இந்த வத்தலாம். இந்தாப்பா ஷீரோ அங்கே மடுக்கும் வசிச்சு அவருக்கு இந்த கருத்து முறுக்கு தான் பிடிக்கும் ரொம்பவே. முட்டை கையும் சேர்த்து கடிச்சிடும். அது நாய்க்கு வந்து கருக்கு முறுக்கு எது கிடைக்கும் எது கொடுத்தோமோ எது கொடுத்தாலும் சரி சூப்பராக சாப்பிடுவான். வேணான்ற பேச்சு இடம் இருக்குது. இந்த மாதிரி வந்து சில டைம் வந்து அவனுக்கு மூடு நல்லா இருந்தால் சாப்பாடு வச்சா சாப்பிட்ருவான். இல்லைன்னா வச்சுக்கிங்களேன் சாப்பிடவே மாட்டோம். ஒரு ஆள் ஊட்டி விடணும். ஊட்டி விடுவோம். ஊட்டினா வாய் சேர்ந்து வாங்குவான். நாயும் வாங்காது. எங்கள் ஜீரோ மட்டும் எது கொடுத்தாலும் கையில் ஊட்டினா ஆப்பா காட்டி வாங்கிக்குவான். சூப்பராக நாய் நல்லா சாப்பிட்டுனுக்கிறாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சூப்பரான வத்தை போட்டு அதையும் நல்லா வெயிலில் நல்லா சரக்காக காய வச்சு எண்ணெயில் பொரிச்சு எடுத்து நாங்களும் டேஸ்ட் பார்த்தாச்சு. நான் எங்கள் ஆடு எங்கள் ஷீரோ நாங்கள் எல்லாம் 3 பேர் டேஸ்ட்டு பார்த்துட்டோம். சூப்பராக இருந்தது. நீங்கள் அதுமாதிரி போச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சானியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாட்டா பாய்.